இன்றைக்கி நம்ம மட்டன் தால்சா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு டெலிஷியஸான கிரேவி. நம்ம கீ ரைஸுக்கெல்லாம் இது வந்து பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது வந்து ஆப்பம் அண்ட் மட்டன் தால்சா வந்து பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். கூடவே சப்பாத்தி, தோசை எல்லா டிஃபனோடையும் இது வந்து சைட் டிஷ்ஷாக நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ மட்டன் தால்சா பண்ணுறதுக்காக ஒரு குக்கரில் 1/2 கப்பு துவரம்பருப்பு வாஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இதோட 1/2 கிலோ அளவு மட்டனோட கொழுப்பு முள்ளோட சேர்ந்த மீட்டு பீஸ் அந்த மாதிரி 1/2 கிலோ அளவு எடுத்துருக்கோம். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி கொடுக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 1 கப்பு தண்ணியும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு நம்ம வந்து ஒரு 4லேருந்து 5 விசில் குக் பண்ண வைக்கணும். இப்போ இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் 3 கத்திரிக்காய் எடுத்துருக்கோம். இது வந்து பெரிய பீசஸாக நம்ம கட் பண்ணணும். முருங்கைக்காய் 2, கேரட் 2, அப்புறம் உருளைக்கிழங்கு 2லேருந்து 3 ஆட் பண்ணலாம். எல்லாமே பெரிய பீசஸாக நம்ம கட் பண்ணி வைக்கணும். இதோட 6 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சமாக மல்லி இலை, புதினா நறுக்குனது, அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது, 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி அதையும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்மளோட மட்டன் அண்ட் பருப்பு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றி கொடுத்துட்டு இதே குக்கரில் நம்ம ஆனியன் எல்லாமே வதக்க போகிறோம். இப்போ இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். கோகோனட் ஆயில் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம் ஆட் பண்ணி கொடுக்கலாம். கூடவே பச்சை மிளகு, தக்காளி இதெல்லாம் சேர்த்து லைட்டாக கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி கொடுக்கணும். 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்து நல்லா வதக்கலாம். இந்த ஆனியன் நல்லா சாஃப்டானதும் நம்ம வெஜ்ஜீஸ் எல்லாமே ஆட் பண்ணி கொடுக்கணும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த மல்லி இலை, புதினா சேர்த்துட்டு வெஜ்ஜீஸ் எல்லாமே ஆட் பண்ணி கொடுக்கலாம். இதில் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், கேரட்டு இது 4 நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ரா மேங்கோ அவைலபிள் இருந்தால் அதுவும் நம்ம ஆட் பண்ணலாம். மேங்கோ ஆட் பண்ணுறதா இருந்தால் புளி ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதில் வந்து நம்ம மேங்கோ ஆட் பண்ணாதனால கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்க்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா ஆட் பண்ணி கொடுக்கணும். 2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி. மசாலா பொடிகள் எல்லாமே சேர்த்தாச்சு. இதை இப்போ கொஞ்ச நேரம் இந்த மாதிரி ஆயிலில் நல்லா வதக்கணும். இப்போ இந்த மசாலா எல்லாமே இந்த வெஜ்ஜீஸோடு சேர்ந்து நல்லா கம்பைன் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இதோட நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருந்த மட்டன் அண்ட் பருப்பு அதையும் நம்ம ஆட் பண்ணி கொடுக்கணும். இதுக்கு தேவையான அளவு நம்ம வாட்டர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இந்த டைமில் இது கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கணும். குக் ஆனதுக்கப்புறம் இது நல்லா திக்காயிரும். இதில் கொஞ்சமாக புளிக்கரைசல் ஆட் பண்ணி கொடுக்கணும். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொடுக்கணும். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணி கொடுத்தா போதும். இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, சிம்பிள் தான். இதே மெத்தடு ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். இதை மூடி போட்டு 1 விசில் குக் பண்ணால் போதும். இப்போ 1 விசில் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட டெலிஷியஸான மட்டன் தால்சா ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் வாட்டரியாக இருந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் டைம் ஆனதும் இந்த பருப்பு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து திக்காயிரும். இப்போ நான் அப்பத்தோடு சர்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த தால்சா ரெடி பண்ணியிருக்கேன். அப்பம் அண்ட் தால்சா வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா பிடிச்ச காம்பினேஷன். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட இது கீ ரைஸுக்கு இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கீ ரைஸ் அல்லது டிஃபன் அந்த மாதிரி பண்ணும்போது இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.